الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل في فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக்க ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லையற்றவன் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் இதேற்றமும் எம் உயிரினிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபஅ-தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான பெண் அனைவர்களின் பேரில் என்றென்றும் உண்டாவதா. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமாம் அல்லாஹ்வின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் நேர காலத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை அவசியமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளெல்லாம் விலக்கி ஹராமாக்கியிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தனிமையில் இருக்கிற சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை மாத்திரம் அஞ்சி தக்வாவுடைய இறையச்சமுடைய வாழ்க்கையாக நம்முடைய முழு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளும்படி முதற்கண் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சோதனைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சென்ற வாரங்களில் எங்களுக்கு தெரியும் பல இடங்களில் பலவிதமான சோதனைகள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சோதனைகள் வருவது ஏன்? எதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சோதனையை தருகிறான்? கண்ணியமிக்க மேலானவர்களே, சோதனை பற்றி வருவதை பற்றி, சோதனையினால் பீடிக்கப்படுவதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் என்ன சொல்கிறது? கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆன் சோதிக்கப்படக்கூடியவர்களே, சோதிக்கப்பட்டவர்களே, அல்லாஹ்வுடைய சோதனை வரக்கூடியவர்களே, அல்லாஹ் கெட்டவர்கள் என்றோ பாவிகள் என்று சொல்வது கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், சோதிப்பது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கடமைகளின் பக்கம் மக்கள் நெருங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகள் தருகிறார். கண்ணியமிக்க மேலானவர்களே, எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களை நாங்கள் சோதிப்போம். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சில சோதனைகளை சொல்கிறான், சில விடயங்களை சொல்கிறான். இவைகளை கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம், நிச்சயமாக சோதிப்போம். வலனபுலுவன்னக்கும், நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம். பிஷைஇம் மினல் ஹௌஃப்,
பயத்தை கொண்டு சோதிப்போம். கண்ணிமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், முழு பயத்தையும் அல்ல, கொஞ்சம் பயத்தை கொண்டு சோதிப்போம். பிஷைஇன் மினல் ஹௌஃப், பயத்தில் கொஞ்சம் பயத்தை காட்டி உங்களை நாங்கள் சோதிப்போம். கண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரும் ஒரு சோதனை கொண்டு சோதித்தான். மழையின் மூலமாக, சூறாவளி காற்றின் மூலமாக, வெள்ளத்தின் மூலமாக, மண் சரிவுகளின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டின் பல இடங்களில் பல விதத்திலே அல்லாஹ் சோதித்தான். கண்ணிமிக்க மேலானவர்களே, இந்த சோதனைக்கு மாற்றிக்கொண்டவர்கள் எந்தெந்த பிரதேசங்கள் எல்லாம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டதோ, எந்தெந்த பிரதேசங்கள் எல்லாம் மேலானவர்களே காற்றினால் பாதிக்கப்பட்டார்களோ, விசேடமாக எந்தெந்த பிரதேசங்கள் எல்லாம் மண் சரிவுகளின் மூலமாக அல்லாஹ் சோதித்தானோ, மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சோதிக்கப்பட்டவர்கள் சொன்னார்கள், மேலானவர்களே, நேரடியாக பார்த்தவர்கள் சொன்னார்கள், மேலானவர்களே, கியாமத்துடைய நாளை விட பயங்கரம் என்பதாக சொன்னார்கள். அன்னியத்துக்குரியவர்களே, என்ன செய்வதென்று தெரியாது. முழு ஊர் மக்களும், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பெற்றோர்களும் என்ன செய்வதென்று தெரியாது. அன்னிமிக்க மேலானவர்களே, வீட்டுக்குள்ளே இருந்த குழந்தைகளை காணும், வீட்டுக்குள்ளே இருந்த குழந்தைகளுக்கான பயத்தினால் அனர்த்தம் வருவதற்கு முன்னால் பல இடங்களில் பலவிதமான சத்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், கண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, என்னுடைய சொந்த ஊரில் ஏற்பட்ட அனர்த்தத்திலே மேலானவர்களே, அந்த ஊர்வாசிகள் சொன்னார்கள், மேலானவர்களே, ஒரு பிளேட் விழுந்தால் எவ்வளவு சத்தமாக இருக்குமோ, எவ்வளவு சத்தம் கேட்குமோ, அதுபோன்ற ஒரு சத்தத்தை நாங்கள் கேட்டோம். அந்த சத்தத்தை இதுவரை நாங்கள் கேட்டது கிடையாது. பயங்கரமான சத்தத்தோடு மண் தரவு மேலானவர்களே, இருட்டி, கரண்ட் இல்லாத நிலைமையில் இருட்டின் அந்த அகோரத்தில் வெறும் சத்தத்தை மாத்திரம்தான் நாங்கள் உணர்ந்தோம். என்ன செய்வது என்று தெரியாது, எங்கு ஓடுவது என்று தெரியாது, யாரை பாதுகாப்பது என்று தெரியாது. குழந்தைகளை எடுத்துக்கொள்ளவா, உடைமைகளை எடுத்துக்கொள்ளவா, வயலாளிகளை எடுத்துக்கொள்ளவா, நோயாளிகளை பார்ப்பதா? அன்னிமிக்க மேலானவர்களே, யாரும் யாருக்கும் உதவி செய்வது என்று தெரியாமல் தட்டி தடுமாறி ஒரு தருணம் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சோதனை இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், பயத்தின் கொஞ்சம் பயத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டினோம். அல்லாஹ் கொஞ்சம் பயத்தின் மூலமாக சோதிப்பான். இரண்டாவது சொல்கிறான், பசியின் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம், பசியின் மூலமாக நாங்கள் உங்களை சோதிப்போம். கண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, பெரும் பெரும் செல்வந்தர்கள், பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள், கண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, என்ன நிலைமையானது, வெள்ள அனர்த்தம் வந்தது. மேலானவர்களே, வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது, வியாபார ஸ்தலங்கள், பணங்கள், காசுகள், எதை எடுப்பதென்று தெரியாது. ஒரு கூட்டம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நித்திரையிலே இருக்கிறார்கள். திடீரென்று வெள்ளம் வருகிறது. கண்ணிமிக்க மேலானவர்களே, என்ன செய்வதென்று தெரியாது. மேலானவர்களே, பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் தண்ணீரை பாருங்கள், எங்களுக்கு தண்ணி கொடுத்து 2-3 நாட்கள் ஆகிறது. ஒரு போத்தல் தண்ணீர் தாருங்கள், கொஞ்சம் சாப்பாடு தாருங்கள், பசிக்கிறது. எண்ணீட்டுக்குரிய மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, 2-3 நாட்கள் தண்ணீரும் இல்லாமல், சாப்பாடும் இல்லாமல், பசியோடு பட்டணியோடு இருந்தவர்கள் இந்த அனர்த்தத்திலே நாங்கள் சந்தித்தோம், பார்த்தோம். மேலானவர்களே, எண்ணீர் மேலானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், உங்களை பஞ்சத்தின் மூலமாக சோதிப்போம். மேலானவர்களே, எவ்வளவு சொத்துகள் இருந்தாலும், எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒரு செகண்ட் போதும் செல்வந்தர்களை ஏழைகளாக மாற்றுவதற்கு பெரும் பெரும் செல்வந்தர்கள் சொன்னார்கள், இன்றுதான் ஏழையின் கஷ்டத்தை உணர்ந்தோம், இன்றுதான் பசியின் அருமையை உணர்ந்தோம், இன்றுதான் தாகத்தின் அருமையை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட மிகப்பெரும் சோதனை கொண்டு சோதித்தான். எண்ணிமிக்க மேலானவர்களே, பெரும் ஆடை நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர்கள், உடுப்பதற்கு ஒரு ஆடை கிடையாது, உடுப்பதற்கு ஒரு ஆடை கிடையாது. யாராவது கொண்டு வந்து தரமாட்டார்களா? மேலானவர்களே, ஆடைகளில் பங்கீடு செய்யும் பொழுது எங்களுக்கும் தாருங்கள் என்று வெட்கத்தை விட்டு செல்வந்தர்கள் வந்து கேட்டார்கள். மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களை பஞ்சத்தின் மூலமாக நாங்கள் சோதிப்போம், பயத்தின் மூலமாக சோதிப்போம், பஞ்சத்தின் மூலமாக சோதிப்போம்.
من الجوع من الخوف والجوع ونقص من الأموال والأنفس. சொத்து செல்வங்களில் குறைவு ஏற்படுத்துவோம், சொத்து செல்வங்களில் குறைவு ஏற்படுத்துவோம். மேலானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், தொடர்ந்தும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை, பெற்றோர்களை, குழந்தைகளை, நண்பர்களை, அயலவர்களை, உங்களுக்கு நெருக்கமானவர்களை மரணிப்ப செய்வதன் மூலமாக சோதிப்போம். கண்ணிமிக்க மேலானவர்களே, ஒரே வீட்டுக்குள்ளால் இருந்தவர்கள் 5 பேர் மரணிக்க 2 பேரை எல்லாம் பாதுகாத்திருக்கிறான். ஒரே வீட்டுக்குள்ளால் 7 பேர் மரணிக்க செய்தி அல்லாஹ் ஒரே ஒருவரை பாதுகாத்திருக்கிறார். கண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரே வீட்டுக்குள்ளால் ஒரே ஒரு தாய் மாத்திரம் தப்பிக்க 4 குழந்தைகளும் மரணித்திருக்கிறார்கள். அல்லாஹுக்கு முடியாதா எல்லோரும் அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்வது, எல்லோரையும் ஒரே தடவையில் மரணிக்க செய்வது ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கு முடியாதா? அன்னிமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் எதையும் செய்ய சக்தி உள்ளவன். யாரை உயிரோடு வைக்க வேண்டுமோ அவர்களை அல்லாஹ் பூமிக்கு மேலால் வைத்திருக்கிறான். அவர்களுக்கு இன்னும் ஆயுளெல்லாம் நீடித்துக் கொடுத்திருக்கிறான். யாரையெல்லாம் தன் பக்கம் எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அவர்களை எல்லாம் எடுத்துக் கொண்டான். எண்ணிமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உயிர்களை எடுப்பதன் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம். உங்களின் பயிர் நிலங்களை, விவசாய நிலங்களை, மேலானவர்களே, எத்தனை ஏக்கர் கணக்கான நெல் வயல்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணிமிக்க மேலானவர்களே, விவசாய பூமிகள் மரக்கறி செய்யக்கூடிய பயிர் நிலங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு எண்ணிமிக்க மேலானவர்களே பாலைவனம் போல ஆகியிருக்கின்றது. மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த நிலங்களை, இந்த பூமிகளை எப்படி திருத்துவதென்று மக்கள் தடுமாறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை மாற்றி அமைத்திருக்கிறான். கண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய சோதனை அல்லாஹ் காண்பிக்கிறான். இப்படியும் நாங்கள் உங்களை சோதிப்போம். பயத்தினால் ஓடியவர்கள் எத்தனை பேர்? கண்ணிமிக்க மேலானவர்களே, எங்கள் எல்லோருக்கும் தெரியும், கம்பளையில் ஒரு வதந்தியை பரப்பினார்கள். டேம் உடைய போகிறது என்று மக்கள் அல்லோலப்பட்டுக் கொண்டு ஓடினார்கள். கண்ணிமிக்க மேலானவர்களே, ஓடும் பொழுது ஒரு மனிதர், ஒரு பெண் கீழே விழுந்து மக்களுக்கு மிதிபட்டு ஷஹீதாகின்றார். கண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, என்ன செய்வதென்று தெரியாது. மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அறிந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஏன் இந்த நிலைமைகளை உருவாக்கி இருக்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி, உங்களை பரீட்சிப்பதற்காக வேண்டி, உங்களின் வாழ்க்கையின் யதார்த்தத்தை உங்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி. கண்ணிமிக்க மேலானவர்களே, வாழ்க்கையின் யதார்த்தத்தை விளங்கி நாங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டித்தான் இத்தகைய சோதனைகள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். கண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், 2 காரணங்களுக்காக இது போன்ற சோதனைகள் நாங்கள் உருவாக்குவோம். முதலாவது காரணம், உங்களின் ஈமான்தாரிகள் யார்? இப்படியாப்பட்ட சோதனைகள் வரும் பொழுது, இப்படியாப்பட்ட நிலைமைகள் வரும் பொழுது நினைத்து இருக்க மாட்டோம். மேலானவர்களே, நினைத்து இருக்க மாட்டோம். இப்படி ஒரு சோதனை வருமா? இப்படி ஒரு அழிவு வருமா? இப்படி ஒரு மண் சரிவுகளை மாற்றிக் கொள்வோமா? இப்படி அனர்த்தத்திலே நாங்கள் பீடிக்கப்படுவோமா? நினைத்து இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ற முழுமையான நம்பிக்கை உள்ளவர்கள் யார் என்பதை பரீட்சிப்பதற்காக வேண்டி உங்களில் யார் ஈமானிலே உறுதியாக இருக்கிறார்கள்? அனைத்தையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். 7 வானத்தை படைத்தவனவன், பூமியை படைத்தவனவன், மலைகளை படைத்தவனவன். இரானவர்களே, இந்த மலைகள் மண் சரிவை ஏற்படுத்துவதென்றால் அதை உருவாக்கியது யார்? மலைகளை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். மலை துளி இறக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். கண்ணிமிக்க மேலானவர்களே, அந்த அல்லாஹ் தான் அனைத்தையும் உருவாக்கினான். அல்லாஹ்வுடைய நாட்டு பிரகாரம்
தான் அத்தனையும் நடந்ததென்று ஏராளவர்களே சொல்லக்கூடியவர் இருக்கிறார்களே, இவர்கள் இப்படியாப்பட்டவர்கள், இப்படியாப்பட்ட ஈமான்தாரிகள் யார் இருக்கிறார்கள் என்று பரீட்சிப்பதற்காக வேண்டி. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், சோதனைகள் வரும் பொழுது கஷ்டம் என்று கேள்விப்பட்டால், சோதனையில் பீடிக்கப்பட்டால் என்று கேள்விப்பட்டால், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நல்லடியார்கள் சொல்வார்கள், ஈமான்தாரிகள் சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்று உங்களுக்கு நடந்திருக்கிறது, அடுத்த கணம் எங்களுக்கு நடக்க இருக்கிறது. அடுத்த கணம் என்பது யாருக்கும் சொல்ல முடியாது, எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம். இதுதான் ஈமான்தாரிகளுடைய, இதுதான் தக்வாதாரிகளுடைய, இதுதான் இறைநேசர்களுடைய வார்த்தையாக சிந்தனையாக இருக்கும். எண்ணிக்கை மேலானவர்களே, எனவே முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், சோதனை ஏற்படுத்தியது ஈமான் உள்ளவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக வேண்டி. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், வயத்தஹத மின்கும் ஷுஹதா. அல்லாஹ் சொல்கிறான், இரண்டாவது ஏன் தெரியுமா, இப்படியாப்பட்ட நிலைமைகளை நான் உருவாக்கிறேன் உங்களில் ஷஹீதுகளை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி. பூமிக்கு மேலால் எண்ணிமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, நபியுடைய காலத்துக்கு பின்னால் யுத்த காலம் கிடையாது. அதற்கு பின்னால் யுத்த காலத்தில் சென்று ஷஹீதாகக்கூடியவர்கள், அவர்களுக்கு தான் ஷஹீதுடைய அந்தல். எண்ணிமிக்க மேலானவர்களே, அவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்னும் அல்லாஹ் பூமிக்கு மேலால் ஷஹீதுடைய அந்தத்தை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். பலர்களும் பலவிதத்திலே ஷஹாதத்துடைய மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையிலே ஷஹாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இதுபோன்று பலர்களும் பல விதத்திலே ஷஹீதுடைய அந்தத்தை, ஷஹீதுடைய மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டாமா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா? அவர்களுக்கு ஜன்னத்துல் ஆலாவை கொடுக்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்கிறான், வயத்தஹத மின்கும் ஷுஹதா, உங்களின் ஷஹீதுகளை, உயிர் தியாகிகளை அந்த அந்தத்தை கொடுப்பதற்காக வேண்டியும் இப்படியாப்பட்ட நிலைமைகளை நாங்கள் உருவாக்குவோம். மழையை உண்டாக்குவோம், மண் சரிவை உண்டாக்குவோம், வெள்ள அனர்த்தத்தை உண்டாக்குவோம், சூறாவளி காற்றுகளை உண்டாக்குவோம், இடிபாடுகளை உண்டாக்குவோம். ஏன்? அவர்களுக்கும் ஷஹீதுடைய அந்தத்தை கொடுப்பதற்காக வேண்டி. எண்ணிமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மக்களுடைய உயிர்களை சாதாரணமாக எடுப்பது கிடையாது. அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து, அவர்களுக்கு சிரமத்தை கொடுத்து, இதுபோன்ற அனர்த்தத்துக்குள்ளால் மாற்ற வைத்து அல்லாஹ் அவர்களை எடுப்பதென்றால், எண்ணிமிக்க மேலானவர்களே, அவர்களுக்கு கஷ்டம் அல்லாது, அவர்களுக்கு சிரமம் அல்லாது, அவர்களை அல்லாஹ் தன்னுடைய ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள். அல்லாஹ் உலகத்தை படைப்பதற்கு முன்னால், மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் யார் யார் இப்படியாப்பட்ட ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவார்கள் என்ற பட்டியலை அல்லாஹ் முடிவு செய்துவிட்டார். எண்ணிமிக்க மேலானவர்களே, இந்த வருடம் அல்ல, இந்த மாதம் அல்ல, சென்ற கிழமை அல்ல, இதற்கு முன்னாலும் பல அனர்த்தங்கள் பல நாடுகளில், பல கிராமங்களில், எங்களுடைய நாடுகளிலும் இப்படியாப்பட்ட அனர்த்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஏன்? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பும் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுப்பதற்காக வேண்டி. எண்ணிமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாதவர்களே, எங்களுடைய சிந்தனைக்கு வரலாம், அந்த மக்கள் அன்னத்திலே பாதிக்கப்படும் பொழுது, வெள்ளம் அந்த வெள்ளத்திலே மாற்றிக்கொண்டு தண்ணீரிலே தடுமாறும் பொழுது, அல்லது மண் சரிவிலே அகப்படும் பொழுது, சூறாவளி காற்றின் மூலமாக மரங்கள் எல்லாம் உடைந்து விழும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று சிந்திக்கலாம். கண்ணியமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய சக்கராத்தை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், மா யஜிது ஷஹீத் மின் மஸ்ஸல் கத்ல், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லா கமா யஜிது அஹதுக்கும் மஸ்ஸ குர்ஸா, சொன்னார்கள்
மேலானவர்களே, சக்கராத்துடைய நிலைமையில் அந்த ஷஹீதுக்கு நாங்கள் நினைப்பது போன்று மரம் உடைந்து விழும் பொழுது, கூரைகள் உடைந்து விழும் பொழுது, சுவர்கள் உடைந்து விழும் பொழுது, வெள்ளத்தில் தடுமாறும் பொழுது அவர்களுக்கு கஷ்டம் என்பதாக நாங்கள் நினைக்கலாம். கஷ்டப்படுவது போன்று எங்களுக்கு விளங்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஊசியை குத்தினால் எப்படி வலிக்குமோ அந்த அளவுதான் அவர்களுடைய ரூஹ் பெய்யும் போது இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த அனர்த்தம் நடப்பதற்கு முன்னால், அந்த நிகழ்வு நிகழ்வதற்கு முன்னால், அந்த தருணத்திலே உடனடியாக அல்லாஹ் உயிர்களை எடுத்துக் கொள்வான். சக்கராத் அவர்களுக்கு மிக லேசாக இருக்கும். சக்கராத் ஷஹீதுடைய சக்கராத்துகளை அல்லாஹ் மிக லேசாக எடுத்து விடுகிறான். என்னை மிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் 5 கூட்டத்துக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். 5 கூட்டத்துக்கு ஷஹதாத்துடைய பட்டியல் அவர்களை சேர்த்துக் கொள்கிறான். முதலாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் மத்ஊன் தொற்று நோயினால் பீடிக்கப்படக்கூடியவர்கள். எங்களுக்கு தெரியும், கொரோனாவுடைய காலத்திலே எத்தனை மக்கள் அந்த கொரோனாவுக்கு பீடிக்கப்பட்டு அந்த நோயினால் பீடிக்கப்பட்டு வஃபாத்தாகினார்கள். கண்ணிமிக்க மேலானவர்களே, இது போன்று இதற்கு முன்னாலும் பல நோய்களின் மூலமாக, வயிற்றோட்டங்களின் மூலமாக, காய்ச்சல்கள் மூலமாக, ஏன் சஹாபாவுடைய காலகட்டத்திலும் இது போன்று வயிற்றோட்டங்கள் நோய்கள் வந்திருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த தொற்றுகளின் மூலமாக வர்ணிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுக்கிறான். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வயிற்று பிரச்சனையினால், வயிறு சம்பந்தமான நோய்களினால் பீடிக்கப்படக்கூடியவர்கள், இவர்களுக்கும் அல்லாஹ் ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுக்கிறான். மூன்றாவது சொன்னார்கள் வெள்ளத்தினால், அனர்த்தத்தினால் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டவர்கள், தண்ணீரிலே மூழ்கியவர்கள், இவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மேலானவர்களே ஷஹாதத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நான்காவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஸாஹிபுல் ஹதம் இடிபாடுகளின் மூலமாக, கூரை இடிந்து விழுந்து, சுவர்கள் இடிந்து விழுந்து, வீடு இடிந்து விழுந்து, மேலானவர்களே இடிபாடுகளின் மூலமாக மரணிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கும் அல்லாஹ் ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுக்கிறான். ஐந்தாவது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த கலிமா மேலோங்கோடும் தீன் மேலோங்கோடும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடியவர்கள், இவர்களுக்கும் அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். இந்த 5 விடயத்தின் மூலமாக, இந்த 5 காரியங்களின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஷஹதாக்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அனர்த்தத்தின் மூலமாக, இந்த நாட்டிலே நடந்த இந்த அனர்த்தத்தின் மூலமாக இப்படியாப்பட்டவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இடிபாடுகளின் மூலமாக, அனர்த்தத்தின் மூலமாக, சூறாவளி காற்றின் மூலமாக, வெள்ளத்தின் மூலமாக, மண்சரிவின் மூலமாக என்று அல்லாஹ் பல விதத்திலும் பல மக்களை எல்லாம் தன் பக்கம் எடுத்துக் கொண்டான். அவர்கள் எல்லோரும் நல்லடியார்கள், அவர்கள் எல்லோரும் சீதேவிகள், அவர்கள் எல்லோரும் சுவர்க்கத்துக்குரியவர்கள் என்பதை அல்லாஹ் முடிவு செய்துதான் இந்த அனர்த்தத்தை அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சில சந்தர்ப்பத்தில் சில மனிதர்கள் பேசுவதொன்று, இந்த நாட்டிலே பெரும்பான்மையான சமூகம் அவர்கள் இருந்தாலும் அதிகமான முஸ்லிம் கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதிகமான முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிகமான முஸ்லீம்கள் தான் மரணமடைந்திருக்கிறார்கள் என்று கண்ணியமிக்க மேலானவர்களே சில மனிதர்கள் பேசுவதுண்டு. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஏன் இப்படியாப்பட்ட நிலைமையை பெரும்பாலான மக்களுக்கு மத்தியிலே ஏன் முஸ்லீம் கிராமங்களை, ஏன் முஸ்லீம் மக்களை தேர்ந்தெடுத்தார் என்றால், ஆரம்பத்திலே சொன்ன காரணங்கள் தான். ஷஹீதுடைய பாக்கியத்தை யாருக்கு கொடுப்பது? ஷஹீதுடைய அந்தஸ்தை காவிர்களுக்கு கொடுப்பதா? கலிமா இல்லாதவர்களுக்கு கொடுப்பதா? கலிமா உள்ளவர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, முஃமின்களுக்கு தான் ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும். அவர்கள் தான் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள், ஜன்னத்துல் அலாவுக்கு சொந்தமானவர்கள்.
அவர்கள் எண்ணிமிக்க மேலானவர்களே. அதனால் தான் முஸ்லீம்களை நோக்கி வந்தது. விளங்கிக் கொள்ளக்கூடாது, அந்த ஊர்வாசிகள் அந்த மக்கள் தர்மம் கொடுப்பது கிடையாது, உதவி செய்வது கிடையாது, மக்களுக்கு விருந்தாமல் கொடுப்பது கிடையாது, மக்களை அனுசரிப்பது கிடையாது, மக்களை கண்ணியப்படுத்துவது கிடையாது, யாருக்கும் உதவி உபகாரங்கள் செய்யவில்லை. அதனால் தான் அல்லாஹ் அழுத்தி விட்டான் என்று எண்ணிமிக்க மேலானவர்களே தேவையற்ற வார்த்தைகளை பேசி ஈமான்களை பறிகொடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவர்கள் எல்லோரும் ஷஹீதுகள், அவர்கள் எல்லோரும் சுஹதாக்கள். அவர்களை அல்லாஹ் உலகத்திலே கண்ணியப்படுத்தியிருக்கிறான். கண்ணியமிக்க மேலானவர்களே, உலகத்திலே அல்லாஹ் அவர்களுடைய உயிர்கள் எடுக்கப்படுவதற்கு முன்னாலே அல்லாஹ் அவர்களுக்கு மேலால் அனர்த்தம் வருவதற்கு முன்னாலே உயிர்களை எடுத்து ஒரு ஊற்றி குத்துவது போன்ற வருத்தத்தை தான் கொடுத்தல்லா அவர்கள் எடுத்துக்கொண்டான். கண்ணியமிக்க மேலானவர்களே, கபருடைய வாழ்க்கை நிரந்தரமான சந்தோஷம் அவர்களுக்கு, மஹ்ஷருடைய வாழ்க்கை நிரந்தரமான சந்தோஷம். நபிமார்களோடு சுஹதாக்களோடு இருப்பார்கள், அவர்கள் நல்லடியார்களோடு மேலானவர்களே அவர்கள் விட்டிருப்பார்கள் கியாமத்துடைய நாளையில். கண்ணியமிக்க மேலானவர்களே, ஷஹீதுக்கு அந்தஸ்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் ஷஹாதத்து அந்தஸ்தை அடைகிறானா, அந்த அந்தஸ்து எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் ஒரு மனிதன் வெட்டப்படுகிறான், ஒரு மனிதன் வெட்டப்படுகிறான். அந்த வெட்டப்படும் பொழுது அவனுடைய உடம்பில் இருந்த ஒரு இரத்த துளி பூமியை நோக்கி விழுகிறது. கண்ணியமிக்க மேலானவர்களே, முதல் தொட்டு இரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் சகல பாவங்களை மன்னித்து விடுகிறான். பாவங்களே இல்லாத பரிசுத்தமானவர்களாகத்தான் அவர்கள் மரணிக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, கபருடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பார்கள், கபருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக இருப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு அழிவென்று வைத்தது கிடையாது. முஸ்லீம்களை அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்தினர் யார் தெரியுமா? உம்மத்தி உம்மத்தும் மர்ஹூமா. இந்த உம்மத் அல்லாஹ்வினால் இரக்கம் காட்டப்பட்டவர்கள். இந்த உம்மத்தை அல்லாஹ் நேசித்திருக்கிறான். எங்களை எண்ணிமிக்க வேளாணவர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. லைஸ அலைஹா அஸாபுன் ஃபில் ஆখিরা. நாளை கியாமத்துடைய நாளில் எங்களுக்கு அஸாப் என்று கிடையாது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஸாபுஹா ஃபித் துன்யா. உலகத்திலே தான் அஸாபுகள், உலகத்திலே தான் சோதனைகள். அது என்ன அஸாபு தெரியுமா? உலகத்திலே அல்லாஹ் தரக்கூடிய அஸாப் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஃபிதன் வல் ஜலாஜில் வல் கத்ல். சோதனைகள் உண்டாகுவது, அனர்த்தங்கள் உண்டாகுவது. இரண்டாவது வேளாணவர்களே, பூமி அதிர்ச்சிகள் உண்டாகுவது, பூமி அதிர்ச்சிகள் உண்டாகுவது. மூன்றாவது கொலைகள் உண்டாகுவது. எண்ணிமிக்க வேளாணவர்களே, ஃபித்னாக்களின் மூலமாக, சோதனைகளின் மூலமாக, அனர்த்தங்களின் மூலமாக ஒரு கூட்டத்தை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். அவர்களுக்கு அதோடு அத்தனை விடயங்களும் முடிந்து விடுகிறது. ஆகிரத்தில் அல்லாஹ் நிரந்தரமான சந்தோஷம். இரண்டாவது ஜலாசில் பூமி குலுங்குவது மூலமாக, பூமி அதிர்ச்சி மூலமாக அல்லாஹ் மிகப்பெரும் ஒரு கூட்டத்தை எடுத்துக் கொள்கிறான். அவர்களுக்கும் அதோடு உலகத்துடைய வாழ்க்கையை முடிந்து விடுகிறது. மறுமையின் வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கை. மூன்றாவது கொலை செய்யப்படுவதன் மூலமாக, அநியாயமாக கொலை செய்யப்படுவது. முஸ்லீம்கள் அந்நியமிக்க மேலானவர்களே இஸ்லாத்துக்கு எதிரான சதித்திட்டங்களின் மூலமாக அளிக்கப்படுவது இன்று கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? பலஸ்தீனுடைய அகோரம், பலஸ்தீனத்துடைய நிலைமைகள், காசாவுடைய நிலைமைகள், கண்ணியமிக்க மேலானவர்களே எந்த அளவுக்கு அவர்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள். உயிர்கள் மேலானவர்களே துச்சமாக கருதி அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மூன்று சோதனைகளும், இந்த மூன்றும் சொன்னார்கள் அவர்களுக்குரிய சோதனை ஏன் இவைகள் உருவாகிறது என்றால் அதற்கு பின்னால் உள்ள
வாழ்க்கையிலே அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வேண்டி, நிரந்தரமாக அந்த சுவர்க்கத்துடைய இன்பங்களை அவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி. எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் இதற்காக வேண்டி இப்படியாப்பட்ட அனர்த்தங்கள், இப்படியாப்பட்ட நிலைமைகள் எங்களுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அத்தனை நிகழ்வுகளும், அத்தனை சோதனைகளும், அத்தனை கஷ்டங்களும், அத்தனை நெருக்கடிகளும் வருவதற்குரிய காரணம் அல்லாஹ் சொல்கிறான், முஸ்லீம்களாக நீங்கள் உங்களுடைய கரங்களினால் சம்பாதித்துக் கொண்டவைகள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சில சந்தர்ப்பங்களில் பாவங்கள் மிகைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கோபம் மிகைக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபம் மிகைக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபம் மிகைத்து விட்டாலும் இப்படியாப்பட்ட அனர்த்தங்கள் வரும். அதிலே நல்லவர்கள் நல்ல அமைப்பிலே அல்லாஹ்வை சந்திப்பார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, பாவம் செய்தவர்கள் பாவத்துறை நிலைமையில இருக்கும் பொழுது உயிர்கள் கைப்பற்றப்படும் என்றால் கண்ணியமிக்க மேலானவர்களே, நிலைமைகள் அதற்கு பின்னால் மோசமான நிலைமைகளாக இருக்கும். எனவே தான் கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியாப்பட்ட அனர்த்தங்களுக்குள்ளால் மாற்றிக்கொள்ளாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிகமாக இஸ்திக்ஃபார்களில், பாவ மன்னிப்புகளில் ஈடுபட வேண்டும். அமல்களை அதிகமாக செய்து வர வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எந்தெந்த அமல்கள் செய்யப்பட வேண்டுமோ அத்தனை அமல்களையும் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். மிக முக்கியமாக பாவங்களை வாழ்க்கையிலே இல்லாமல் ஆக்க வேண்டும். பெரும் பாவங்கள், கண்ணியமிக்க மேலானவர்களே, அல்லாஹ் தடுத்திருக்கும் பெரும் பாவங்களை விட்டு, வட்டியை விட்டு, விபச்சாரத்தை விட்டு, பெரும் பெரும் பாவங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும். தௌபா செய்து மீது கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அது மாத்திரமல்ல, மக்களோடு அக்லாக்கோடு நல்ல முறையில் நல்ல பண்பாடுகளோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, பேச்சின் மூலமாக, சிந்தனை மூலமாக, நடத்தையின் மூலமாக யாரும் என்னுடைய நாவினால், என்னுடைய பேச்சினால் அடுத்தவருடைய உள்ளங்கள் உடைந்து விடக் கூடாது. அப்படியாப்பட்ட சீரழிகளாக மாற வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, குடும்பங்களுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே, உறவினர்களுக்கு மத்தியிலே முழு ஊர் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமை என்ற கைத்தை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, எத்தகைய சிறந்த அமல்களை, இபாதத்துகளை செய்தாலும் அஹ்லாக் இல்லை என்றால், ஒற்றுமை இல்லை என்றால், மேலானவர்களே, அமல்களின் பரிபூர்ணத்தை அடைந்து கொள்ள முடியாது. அமல்களிலே எடை நிறுக்கப்படும் மீதான் தராசியிலே. கண்ணியமிக்க மேலானவர்களே, அந்த தராசியில் நிறுக்கப்படும் பொழுது அந்த தராசிக்கு பாரத்தை உண்டாக்குவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நல்ல குணம் என்பதாக சொன்னார்கள். 5 நேரம் சொல்லக்கூடியவர் மக்களை மதிக்க தெரியாதென்றால், மக்களோடு பேச தெரியாதென்றால், எண்ணிக்க மேலானவர்களே, அடுத்தவரின் உள்ளங்கள் நோகக்கூடிய அமைப்பிலே தான் பேசுகிறார் என்றால் அந்த அமல் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அக்லாக்குகளை சீராக்கிக் கொள்வோம். உள்ரங்கம் வெளிரங்கம் உள்ளத்தை சீராக்கிக் கொள்வோம். மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அக்லாக்கோடு இபாதத்துகள் செய்வோம். அக்லாக்கோடு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து வருவோம். அதனோடு சேர்த்து கண்ணியமிக்க மேலானவர்களே, இன்னும் பாதிக்கப்பட்ட மக்கள், அனர்த்தத்தை பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள மக்கள் இன்னும் அவர்களுக்குரிய சரியான ஒரு நிலைமையில் அவர்கள் மாறவில்லை. மேலானவர்களே, என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டை சுத்தம் செய்வதா, அல்லது வியாபாரத்தை செய்வதா, அல்லது தொழிலுக்கு செல்வதா, என்ன செய்வதென்று தெரியாது தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். பயத்தினால் தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வகையான மந்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கதைக்கு பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். எண்ணிற்கு மேலானவர்களே, முடியுமான அளவு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். முடியுமான அளவு உதவிகளை செய்யுங்கள். மேலானவர்களே, பலர்களும் பல விதத்திலே உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த ஊரிலிருந்தும் பல ஊர்களுக்கு உதவிகள் செய்யப்பட்டது என்றாலும் போதாத நிலைமையில் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கஷ்டமான நிலைமையில் எது தேவையோ, எது பொருத்தமோ, மேலானவர்களே, அவர்களை இனம் கண்டு அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுங்கள். அல்லாஹ்
உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். மேலானவர்களே, பணத்தை தந்திருக்கிறானா அல்லாஹ், பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்கள், பணத்தை கொடுத்து உதவி செய்யுங்கள். பொருளாதாரத்தை தந்திருக்கிறானா, வசதி வாழ்க்கையை தந்திருக்கிறானா, அல்லாஹ் உங்களின் வாழ்க்கையிலே வரக்கத்தை உண்டாக்குவான். கொடுத்து உதவி செய்யுங்கள். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு முஃமினுடைய ஒரு முஸ்லிமுடைய உலகத்தினுடைய கஷ்டத்தை நீக்குகிறாரோ, நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பி யௌமில் கியாமா, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்துடைய நாளையிலே கஷ்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு இல்லாமல் ஆக்குவான். உலகத்தின் கஷ்டங்களில் மேலானவர்களே பல மடங்கு பயங்கரமானது ஆகிரத்தின் கஷ்டம். மேலானவர்களே, வலா தஸ்ரு வாசிரத்துன் விஸ்ர உக்ரா, யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத கட்டம் அது, யாருக்கும் உதவி செய்ய முடியாத கியாமத்துடைய நாளையில், அந்த நாளையில் அல்லாஹ் உதவி எங்களுக்கு வேண்டும் என்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்திலே பாதிக்கப்பட்டவர்கள், மனம் நொந்தவர்கள், சொத்து செல்வத்தை இழந்திருப்பவர்கள், உயிர்களையே இழந்திருக்கிறார்கள், அவர்களை தேடி போய் ஆறுதல் சொல்லுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியாமத்துகளை பயன்படுத்தி அவர்களுக்கு முடியுமான உதவிகளை செய்யுங்கள். அல்லாஹ் எங்களுடைய உலகத்தினுடைய ஆகிரத்தினுடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு போதுமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, இதுபோன்ற அனர்த்தங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு முதன்மையாக நாங்கள் அமல்களை செய்வோம், இபாதத்துகளை செய்வோம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம், தௌபாக்களை செய்வோம். மேலானவர்களே, பாவ வீழ்ச்சி அடைந்து கொள்வோம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். அதைத்தான் இந்த அனர்த்தங்கள் எங்களுக்கு உணர்த்துகிறது. படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் இதுதான். மேலானவர்களே, எத்தனை மக்கள் எந்தெந்த நிலைமைகள் இருந்தார்கள் என்று விசாரித்தவர்களுக்கு தெரியும். கண்ணியமிக்க மேலானவர்களே, இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு உறங்குவதற்கு தயாராகினார்கள். நினைத்தார்களா அனர்த்தம் வரும் என்று, மௌத்து வரும் என்று நினைத்தார்களா? அனுமணம் நினைத்திருக்க மாட்டார்கள். திடீரென்று அனர்த்தம் வந்து மௌத்தாகிவிட்டார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, யாருக்கு எங்கு எந்த நிலைமையில் எந்த பூமியில் எப்படி மௌத்து வரும் என்று சொல்ல முடியாது. மேலானவர்களே, எனவே பாவங்களை விட்டு விடுவோம். ரகசியமான பாவங்கள், பகிரங்கமான பாவங்களை விட்டு விடுவோம். மேலானவர்களே, பள்ளிகள் வெறுத்தோடு இருக்கிறது. மேலானவர்களே, ஜுமாவுக்கு வரக்கூடிய இந்த ஊர்வாசிகள், இந்த மஹல்லாவாசிகள் 5 நேர தொழிலுக்கு எங்கே செல்கிறீர்கள்? கண்ணியமிக்க மேலானவர்களே, தொழிலுக்கு வியாபாரங்களுக்கு வெளியே செல்வதென்றால் வேறு விடயம். கண்ணியமிக்க மேலானவர்களே, சுபஹுடைய தொழுகையின் நிலைமை என்னது சிந்தித்து பாருங்கள். வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோமே, தொழுகை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோமே, தொழுகை இல்லாத நிலைமையில் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தால், அனர்த்தம் வந்தால், மௌத்து வந்தால் என்ன பதில் சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறோம்? மேலானவர்கள் சிந்தித்து பாருங்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, மௌத்துக்கு வயது கிடையாது, மௌத்துக்கு வயது கிடையாது. 45 வயது வாப்பாவும் 4 வயது குழந்தையும் ஒரே வீட்டிலே வபாத் என்றால் சிந்தித்து பாருங்கள். மேலானவர்களே, மௌத்துக்கு வயது கிடையாது. 60 வயது, 70 வயது, 100 வயது என்பதெல்லாம் மௌத்துக்கு கிடையாது. மேலானவர்களே, யாருக்கும் எங்கும் எப்படி மௌத்து சந்தித்துக் கொண்டிருக்கும். மேலானவர்களே, எங்களை மௌத்து எந்த நேரமும் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறான், மௌத்தை பயந்து நீங்கள் விரண்டோடலாம், ஆனால் மௌத்து உங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. இந்த நாள், இந்த நேரம், இந்த இடம், இதுதான் நிலைமை என்றால் யாருக்கும் அவைகளை தடுக்க முடியாது. மேலானவர்களை தயாராகிக் கொள்ளுங்கள். அவரவரின் கபருக்கு அவரவர் தான் தேடிக்கொள்ள வேண்டும். யாரும் யாருக்கும் அந்த கபரிலே உதவி செய்ய முடியாது. மேலானவர்களே, என்னுடைய கபருக்கு நான் தான் தேடிக்கொள்ள வேண்டும். என்னுடைய கபருடைய வாழ்க்கை எத்தனை அளவு இருக்கும் என்பது என்னால் சொல்ல முடியாது. மேலானவர்களே, மஹ்ஷருடைய நிலைமை இருக்கிறது, சிராத்துடைய நிலைமை இருக்கிறது, சுவர்க்கமா நரகமா என்ற மேலானவர்களே மிகப்பெரிய ஒரு சோதனை இருக்கிறது. மேலானவர்களே, உங்களை நீங்கள் பரிசித்து பாருங்கள், உள்ளத்திலே கை வைத்து கேளுங்கள். ஒவ்வொருவர்களும் நான் வாழக்கூடிய வாழ்க்கை சரிதானா, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எந்த நோக்கத்துக்கு என்னை படைத்திருக்கிறான், நான் என்ன நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். திடீரென்று
நான் மௌத்தாகினால் என் முடிவு எப்படி நடக்கும், என்ன மௌத் எப்படி நடக்கும், என் கபருடைய வாழ்க்கை எப்படி நடக்கும், என்னத்தை கேள்வி எனக்கு கேட்பார்களே, என்ன பதில் சொல்ல முடியும் என்னால் அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் முழு மனித சமுதாயத்தையும் அழைத்து அல்லாஹ் விசாரணை செய்வானே, என்ன பதில் சொல்ல முடியும் என்னால். எண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, உள்ளத்துக்கு எடுங்கள், உணர்வு பெறுங்கள், சிந்தனைக்கு எடுங்கள், படிப்பினை பெறுங்கள். அனர்த்தங்களின் மூலமாக அல்லாஹ் இதைத்தான் எங்களுக்கு படித்து தருகிறார். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய சாலிஹான அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரும் கபூல் செய்து கொள்வானாக.